ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஏதோ தப்பாக முடியும் போல இருக்க ஷோலாம் நிலாவை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தப்பான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கோன்னு ரொம்பவே பயமாக இருக்குது. பேசாமல் இந்த பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே உண்மையை சொல்லிட வேண்டியதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோழன் வந்து முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் பஸ் ஸ்டாண்டில் காயத்ரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சோழனுக்காக தான் வந்து காயத்ரி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நிலா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக இப்போ நீங்கள் அவர் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் யார்? எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க. யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் அக்கா அப்படின்னா அதோடு நின்றுக்கணும். தேவையில்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது, என்னோடய லைஃப்பில் நீங்கள் தலையிடவே கூடாது. என்னோடய லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரியான நேரத்தில் அங்கே சோழனுமே வந்துடுறாரு. இங்கே பாருங்கள், இவங்க எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுவும் உங்கள் கூட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க யாருங்க அதை என்கிட்ட சொல்கிறதுக்கு? அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நான் உங்ககிட்ட எப்படி பேசாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சோழன் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. நான் உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தான் உங்ககிட்ட பேசவே ஆரம்பித்தேன். அது தப்பாக போய் முடிஞ்சிடும் போல இருக்குது. எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க யாருன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, அவங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கலன்னு தான் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் அவங்க எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் அவங்க கூடவே பேச ஆரம்பித்தேன். மற்றபடி எந்த ஒரு தப்பான நோக்கமும் வந்து எனக்கு இல்லை. அவங்களுக்கு என்னை பிடிக்கல, ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சோழன் வந்து சொன்ன உடனே இதை கேட்டோன்னா காயத்ரி சோழனோட கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.